வந்தே மாதரம். தமிழகம் வரும் பிரதமர் ராமேஸ்வரத்தில் 550 கோடி செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட இரட்டை வழித்தட பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. கருப்பு கொடியெலாம் காட்டுவாங்க, இந்தி ஒழிகன்னு அதெல்லாம் கண்டுக்காதங்க. அங்கே 550 கோடி இதை கட்டினீங்களா? என்னங்க இது 550 கோடி எத்தனை % லாபம்? ஏன்னா கருணாநிதி காலத்தில் பாலம் கட்டினாங்க. ஒரு பாலம் கட்டுறதுக்கு 16 லட்ச ரூபா தான் ஆகும். ஆனால் அவர் 1,45,00,000 கணக்கு காட்டினார். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன். ஆனால் மாண்புமிகு நீதியரசர் தள்ளுபடி பண்ணிட்டார். அதனால் 550 கோடி கணக்கு காட்டியிருக்கீங்க, ஒரு 50 கோடி செலவு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த நாகக்கொடையான் வரீங்கள, தமிழ்நாட்டுக்கு வரீங்க, நாகை மாவட்டம் போங்க. அங்கே நாகை வேதாரண்யம் தாலுக்காவில் நாகக்கொடையான் கிராமம்னு ஒன்று இருக்குது. நாகக்கொடையான் கிராமம், அங்கே உங்கள் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் 114 வீடு கட்டினதா கணக்கு காட்டியிருக்கிறாங்க. அப்படியே கையோடு அங்கே போய் இந்த 114 வீடு எங்கப்பா அப்படின்னு கேளுங்க. 114 வீடு கட்டிட்டேன்னு சொன்னால் போகாது. அங்கே போய் இந்த வீடு எங்கப்பான்னு கேளுங்க. கண்டிப்பாக அதிகாரிகள்லாம் திருன்னு முழிப்பானுங்க. மொத்த பயிலும் டிஸ்மிஸ் பண்ணி அவன் சொத்தெல்லாம் கைப்பற்றி அந்த பணத்தில் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குது. நீங்கள் முன்னிலேருந்து அதை பண்ணுங்கள். ஐயா பிரதமர் அவர்களே, தயவுசெய்து வீடு கட்டிட்டேன் கதை விட்டால் போகாது. அந்த பாலம் கட்ட பார்த்ததோடு அப்படியே நாகக்கொடையான் கிராமத்துக்கு போங்க. நாகக்கொடையான் கிராமம் சரிதானே? தயவுசெய்து போங்க. இப்போ அந்த 114 வீட்டை தேடுங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டால் பண்டாரிங்கிறவன் தள்ளுபடி பண்ணிட்டான். பண்டாரிங்கிற ஜட்ஜி உடனே நீங்கள் அவனை டெல்லியை கூப்பிட்டு வச்சு அப்படியே அவனுக்கு பூஜை பண்ணிட்டீங்க. என்ன கருமமோ தெரியல. அதனால் தயவுசெய்து நாகக்கொடையான் கிராமத்துக்கு போங்க. ஜெய்ஹிந்த்.